மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. 12 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் என 88 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கிறது. கேரளாவில் 20 தொகுதிகள், கர்நாடகாவில் 14 தொகுதிகள், ராஜஸ்தானில் 13 தொகுதிகள் என இன்று 13 மாநிலங்களில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். அசாம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 88 மக்களவை தொகுதிகளில் நடந்த வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே களத்தில் 1222 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் 1098 பேர் ஆண்கள், 102 பேர் பெண்கள், 2 மட்டுமே மாற்று பாலினத்தவராக இருக்கக்கூடிய இந்த நிலையில் கிட்டத்தட்ட இந்த தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இரண்டாம் கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்று காலை சரியாக 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. 5 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக திரிபுராவில் 76.23%, குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 52.64% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த நிலையில் 6 மணிக்கு முன்பாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு தேர்தல் ஆணையம் வழிவகை செய்திருக்கிறது. வாக்குப்பதிவு நிறைவடைந்திருந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீலிடப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் அந்த வாக்கு பதிவு இயந்திரங்கள் சீலிடப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வாகனங்களில் கொண்டு செல்லப்படும். இந்த வாகனங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அதே போல கடந்த 19ஆம் தேதி முதல்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. அப்போது ஒரு சில வன்முறைகள் நடைபெற்றன. மணிப்பூரில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. அதே போல மேற்கு வங்கத்தில் 3 தொகுதிகளில் சிறிய அளவிலான ஆளும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் கட்சிக்கும் அதே மாதிரி பாஜகவினருக்கும் இடையே சிறு சிறு மோதல்கள். ஆனால் இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வன்முறைகளும் இல்லாமல் இந்த வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய 20 மக்களவை தொகுதி மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 14 மக்களவை தொகுதி, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய 13 மக்களவை தொகுதி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் என தலா 8 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகள், பீகார், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகள் என இந்த மக்களவை இரண்டாம் கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் 88 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. இங்கு தங்களுடைய ஜனநாயக கடமையை மக்கள் ஆற்றியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 63.07% மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். 5 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட திரிபுராவில் அதிகபட்சமான அந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. திரிபுராவை பொறுத்த வரைக்கும் 76.23% மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 52.64% மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். இன்று காலை சரியாக 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 6 மணிக்கு முன்பாக மையங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் 6 மணிக்கு மேலாக அவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் தேர்தல் ஆணையத்தால் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாக்குச்சாவடி மையங்களில் இருக்கக்கூடிய முகவர்கள் முன்னிலையில் சீலிடப்பட்டு அவர்கள் அந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை இன்னும் சற்று நேரத்தில் எடுத்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், 6 மணி நிலவரப்படி தற்போது வரை எந்தெந்த தொகுதிகளெல்லாம் வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருக்கு?
அசாமில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்திருக்கிறது. அசாமை பொறுத்த வரைக்குமே 70.66%, 5 மணி நிலவரப்படி 70.66% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. பீகாரை பொறுத்த வரைக்குமே 53.03% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்குமே 72.13% வாக்குகளும், ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் 67.22% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 63.90%, கேரளாவில் 63.97%, மத்திய பிரதேசத்தில் 54.58%, மகாராஷ்டிராவில் 53.01%, மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் 76.06%, ராஜஸ்தானை பொறுத்தவரை 59.19%, அதிகபட்சமாக திரிபுராவில் 76.23%, குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 52.64%, மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் 71.84% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களிலுமே இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் மட்டும் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக அவர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அவர்கள் மாலை 5 மணிக்கு மேல் வாக்குச்சாவடிகளுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்குச்சாவடி மையங்களில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அவர்களுக்கு டோக்கன் வழங்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் டோக்கன் 6 மணிக்கு முன்பாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்திருப்பதால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கி அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே 2ஆம் கட்ட தேர்தல் என்பது 13 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 88 மக்களவை தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு எந்த விதமான வன்முறையும் இன்றி இந்த சிறப்பாக நடந்திருப்பதாகத்தான் தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.